Hello friends and viewers, welcome to Venkateshwar Engineering. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். பிகினர்ஸ் வெல்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறவங்க இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். வெல்டிங்கும் நீங்க வந்து ட்ரெயின் அப் ஆகலாம். சோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க வாங்க கொஞ்சம் பாத்துறாங்க. இப்போ உங்களுக்கு நான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு வந்து வெல்டிங் அடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு ஹார்பர் லைனில் வரக்கூடிய ஒரு செயின் வீல் இது, செயின் பிளாக் வீல் இது. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன சின்ன ஸ்க்ரூ இருக்குது பாருங்க, தெரியுதா? 6 ஸ்க்ரூ மொத்தமாக இருக்கும். இந்த 6 ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கழட்டவே முடியலைங்க, மெர்ஜ் ஆகிட்டு அப்படியே. இது வந்து பல வருஷமாக கழட்டாமல் இருந்ததுனால வந்து இது வந்து மெர்ஜ் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணவே முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய அந்த எலன் கீன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீ வந்து டேமேஜ் ஆனது தான் மிச்சம். ஸோ அதை நம்மளால் கழட்டவே முடியல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரூ போனால் புது ஸ்க்ரூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் பண்ணி கழட்டிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சம் பார்த்துக்கலாம். வெல்டிங் பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத ரொம்ப க்ளீன் பண்ணியிருக்கேங்க இந்த இடத்தெல்லாம். இது இல்லைனா இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது, ஸ்க்ரூ இருக்கிறதே தெரியாது, இந்த ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூவோட எட்ஜ் பாருங்கள், இது வந்து இந்த ஸ்க்ரூவோட ஹெட்டு. இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் அடித்து மேலே கொண்டு வந்து இந்த டீராடை வச்சு வெல்டிங் பண்ணி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண போகிறோம். இதோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இதில் வெல்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சோண்டு அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டில் மட்டும் நான் வெல்டிங் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 6 ஸ்க்ரூ கழட்ட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து வெல்டிங் பிகினர்ஸ், வெல்டிங் கற்றுக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெருசாக போகிறதே கிடையாது. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூடியூபே ஷேர் பண்ணுவாங்க. வெல்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, அதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு குறை சொல்லும் போது அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் நிவர்த்தி பண்ணி கரெக்டான வீடியோவை எங்களால் கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் வீடியோவில் ஏதாவது கம்யூனிட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வெல்டிங் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து காட்டுங்க, கொஞ்சம் பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்டிங் பண்ணியாச்சு, பக்காவாக வெல்டிங் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் வந்து தண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இது மேலே தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு தட்டி, அதாவது இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய துரு, அதாவது உள்ளுக்குள்ளே இந்த துரு பிடிச்சி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஏரியாவில் ஓடக்கூடியது. ஸோ துரு பிடிச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து ஆயில் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. ஸோ ஆயில் வந்து அதில் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த துருலாம் வந்து ஒன்னோட ஒன்று மர்ஜாகி மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி குழன்னு ஒரு மாதிரியாக போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் என்ன பண்ணும், வாட்டரோட வேலையை பார்த்தீங்கன்னா துருவுக்கு எகென்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ துரு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தண்ணியில் கரைஞ்ச மாதிரி போய் அந்தாண்ட போயிடும். நமக்கு அது வந்து ஒரு பெரிய கெயின். ஸோ ஈஸியாக நம்மளால் அதை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சு பாருங்க ஸ்க்ரூ. கொஞ்சம் பொறுமையாக வந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வேகமாக பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டோட வந்து போல்ட் வந்து கட்டாயி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து போல்ட்டை வந்து இந்த மாதிரி லூஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக முன்ன பின்ன அசைச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை நம்ம வந்து எடுத்துட்டோம். வெல்டிங் நான் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த போல்ட்டோட ஹெட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாடியில் எங்கேயுமே படலை பாருங்கள், இந்த கவர் மேலே வெல்டிங் எங்கேயுமே படலை பாருங்கள். ஸோ நம்ம வந்து கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், அதோட ஹெட்டில் தான் அடிச்சிருக்கோம். அதனால் ஈஸியாகவே நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. வீடியோட லெங்த் கருதி இந்த 6 போல்ட்டுமே இதே ப்ரொசீஜர் தான், இந்த சேம் ப்ராசஸ் தான் இந்த 6 போல்ட்டுமே. வெல்டிங் பிகினர்ஸ் ஒருவேளை லேத் ஒர்க் ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அதில் அப்படின்னா ஒரு
ஒரு ஐடி முடிச்சுட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்க அதை பத்தி தெரிஞ்சுப்பாங்க, ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, நீங்களும் ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா எங்க கூட கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். ஸோ மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நமக்குள்ள பேசுற வேண்டியதுனா பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா தேவைனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். பை ஃப்ரெண்ட்ஸ்.